வணக்கம். பார்ட் 1ல் வந்து பேக் நெக் ஒரு 6 இன்ச்சு, ப்ளவுஸினுடைய உயரம் 15 இன்ச்சுங்கிற அளவில் வந்து ஒரு பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்தோம். அதனுடைய கையும் அதனுடைய கிராஸ் பட்டியும் வந்து எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். இந்த கையும் கிராஸ் பட்டியும் வந்து நான் நிறையா பெண்கள் வந்து கட்டிங் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த வழிமுறைகள் தெரியாமல் எதுக்காக நம்ம இந்த பட்டியை வந்து கட் பண்ணுறோம், அது என்ன பொசிஷனில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி இருக்குது, அப்போ அந்த பட்டியை வந்து நாம் கட்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு மேட்சாக அந்த கிராஸ் பட்டியை நம்ம கட் பண்ணுறோமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து தெரியாமல் வந்து நிறைய கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை மிக நேர்த்தியாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி. இப்போ பார்ட் 1ல் வந்து இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் வெட்டினோம். இப்போ இதுக்கான கை எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து இதில் 8 இன்ச்சு கையினுடைய ஹைட்டு, அரை இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு வைக்கிறோம். இது தேவைக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இந்த சார்ட்டு கணக்கு பண்ணி 8 இன்ச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நம்ம என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வைக்க போகிறோம். ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு, 17ல் பாதி 8.5, 8.5ல் 1 இன்ச்சு மைனஸ் 17ல் வந்து பாதி வந்து டிவைட் 2 8.5 மைனஸ் 1 இன்ச்சு 7.5. இந்த 7.5 இன்ச்சு அடிங்கையினுடைய லூஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் அளவு அடிங்கையினுடைய லூஸ் அளவு எடுத்திருந்தால் அளவு எடுத்த அளவை வந்து இதில் வச்சுக்கலாம். பட் காமன் அளவுங்கிறது வந்து இந்த ஜஸ்ட்டுக்கு இந்த அளவு சரியாக இருக்குங்கிறது ஒரு ஃபார்முலானுடைய அளவு. இங்கே சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து இந்த அளவுகள் வந்து மாறுபடுறதுக்கு வந்து வாய்ப்புண்டு. இப்போ உதாரணத்துக்கு 7.5 இன்ச்சு வர்றது 8 இன்ச்சு வரலாம். நீங்கள் அளவெடுத்து 8 இன்ச்சு வந்தால் அந்த 8 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போது கரெக்டான நம்ம 7.5 இன்ச்சில் போக 7.5 இன்ச்சு வச்சுட்டு அரை இன்ச்சு உள்ளே தள்ளி, இதுலேருந்து அரை இன்ச்சு உள்ளே தள்ளி இதில் ஒரு லைன் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்து 17 இன்ச்சு, இந்த 17 இன்ச்சு ஆம்கோலை வந்து கரெக்டாக அப்படி கிராஸில் வைங்க. 8.5 இன்ச்சு இப்படி வைங்க. இந்த 8.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ இப்படி கிராஸ் பண்ணி வைக்கும்போது இந்த 8.5 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.25 இருக்குது. ஸோ இப்படி 3.25 இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுவே வந்து கையினுடைய அளவு ஜாஸ்தியானாலோ கம்மியானாலோ இந்த ஆம்கோலினுடைய பொசிஷன் வந்து மாறும். ஸோ இப்படி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கையை வந்து இந்த பொசிஷனில் வெட்டிக்கலாம். இந்த செகண்ட் மார்க்லேருந்து லைன் கிராஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 3.25, இந்த 7.5ல் பாதி, இந்த 7.5 இன்ச்சில் பாதி சென்ட்ரு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. 1/2 இன்ச்சு தள்ளி இதில் வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல் ஸ்டைல் கூட வந்து கரெக்டாக இந்த ஸ்ட்ரெயிட்லாம் வைக்கும்போது அப்படி எல் ஆங்கிள் வச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த லைன் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இந்த கிராஸ் லைன்லேயும் இந்த லைன்லேயும் இது சென்ட்ரு கிடைக்கும். இந்த லைனில் கீழே அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க, மேலே அரை இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ரெண்டுக்கும் உள்ளே தான் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டுனுடைய அந்த ஆம்கோலுடைய ஷேப் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நீங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த வந்து கரெக்டாக இதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வந்து இந்த ஷேப் அப்படி வைக்கும்போது இந்த ஷேப்பை வந்து இதுக்குள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ இதுக்கு அடுத்து வந்து இந்த ஷேப்பு வந்து இங்கேருந்து இதிலிருந்து கொடுத்துருங்க. இப்போ பேக்கோட அளவு வந்து இங்கே வந்துடும். ஃப்ரண்ட்டினுடைய அளவு வந்து இதிலேருந்து இது உங்களுக்கு அப்படியே இங்கேருந்து இந்த 1/2 இன்ச்சு எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரெயிட் வந்து அப்படியே கிடச்சிடும். அதான் தைக்கும்போது அந்த இடத்துல வந்து சுருக்கம் இல்லாமல் வரக்கூடியது. இப்போ இந்த ஷேப்பு நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு கூட கொடுத்துக்கலாம். இப்படி அப்படி கொடுத்தீங்கனாலே சரியாக வந்துடும். இப்படி வச்சே நீங்கள் பண்ணாலுமே இந்த ஸ்கேல் வச்சு பண்ணும்போது நீங்கள் இப்படியே பண்ணிடலாம். இதில் சரியாகவே வந்துடும்.
இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த அரை இன்ச்சு தள்ளி வச்ச இந்த மார்க்கில் இருந்து இந்த கவர் தட்டை வந்து இதில் கொண்டு வரணும். இது அப்படியே இங்கே தள்ளிக்கிட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இதில் கிடச்சிரும். கையோட கவர் தட்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ முனக்கையினுடைய லூஸ் வந்து 13 இன்ச்சு, 13ல் பாதி 6.5 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க. இங்கே அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் வச்சதில் இதை பண்ணிடுங்க. இப்போ கை வந்து கட் பண்ணிடலாம். இங்கே சென்டர் எடுத்துக்கோங்க. இதில் அர்க்கத் பண்ணிக்கோங்க. இப்போ கவர் தட்டு வந்து நம்ம மார்க் பண்ணதிலே கட் பண்ணிடலாம். இது ஃப்ரெண்டுங்கிறதுக்கு வந்து இதில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த கை ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அந்த கையினுடைய ஷேப் நல்லாயிருக்கும். இப்போ இதை தான் இதில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த பேக் வந்து இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த ரவுண்டு இதில் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காரும். இப்படி வைக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த இதில் பாருங்கள், கை பேக்கு எல்லாம் கரெக்டாக அப்படியே உட்காரும். இதை அப்படியே ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த இப்படி வந்து இதில் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாலும் ஃப்ரெண்டோட ஆம்கோலில் பார்த்தாலும் இது வந்து ஃப்ரெண்டு. இந்த ஃப்ரெண்டு இதில் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த ஃப்ரெண்டு அப்படி வைக்கும்போதே வந்து இந்த ஆம்கோலுடைய ஷேப் என்ன இருக்கோ அதில் அது கரெக்டாக உட்காரு பாருங்க. அப்படியே கரெக்டாக உட்காந்துரும். டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இதில் டாட் பிடிச்சிருவோம். இதை அப்படியே தைக்கும்போது இந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டு ரெண்டையும் கரெக்டாக அப்படி வைக்கணும். வச்சுட்டு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய அளவு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 3.5 இன்ச்சு இருக்குது. இடுப்பு வந்து 34. கிராஸ் பட்டிக்கு இந்த பீஸ் சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த பேக் அப்படி வைங்க. இந்த பேக்கில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டில் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே அப்படி மார்க் பண்ணிக்கோங்க அந்த அளவில். இந்த கிராஸையும் அப்படி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த கிராஸையும் அப்படி கரெக்டாக பண்ணிக்கணும். இந்த சைடில் அப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு இப்படி தூரம் எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து 1.5 இன்ச்சு சைடில் வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். மேலேருந்து அந்த 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இடுப்பு வந்து 34. இன்ச்சு இடுப்பு, 8.5 இன்ச்சு வேணும். இந்த 8.5 இன்ச்சு இங்கே கரெக்டாக வைங்க. ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ பட்டியினுடைய சைடு ஹைட்டு வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இந்த மார்க்கில் கரெக்டாக வந்து 3.5 + 3/4 ஆட்கள் வந்துடுறாங்க.
அப்போ இங்கே 4 கால் இருக்குது, அதே 4 கால் இங்கேயும் வச்சுக்கோங்க. வச்சு முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கோங்க. இந்த 4 கால் வச்சு இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுறோம். இந்த 4 கால் வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிட்டு 3/4 இன்ச்சு கீழே தள்ளி அந்த எக்ஸ்ட்ரா வச்ச 3/4 இன்ச்சியை அந்த 3/4 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த ரெடி அளவில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக்கை நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த கிராஸ் பட்டி இந்த மார்க்குக்கு நேரம் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்த வச்சுக்கோங்க. இந்த மார்க்கில் அப்படி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த டாட் பாயிண்ட் இங்கே வரும். இப்போ இங்கேருந்து ஃப்ரண்டினுடைய அளவு இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்டோட அளவு எங்கே வருதுன்னு பாருங்கள். ஃப்ரண்டோட இடம் இந்த இடத்துக்கு வருது. இப்போ அந்த இடத்துல இந்த மார்க்கை வந்து பண்ணிடுங்க. நம்ம இடுப்பினுடைய அளவு வச்சுருக்கோம், அந்த இடத்துல இந்த மார்க்கை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 3/4 இன்ச்சு தள்ளி வச்சுருக்குறோம். இல்லை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து இதில் ஜாயின் பண்ணுவோம் இப்படி. அதே மாதிரி இங்கே ஜாயின் பண்ணும்போது இதில் இருந்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஸோ இதில் கீழே வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டு இந்த கிராஸ் இங்கேருந்து கொடுங்க. இங்கேருந்து இந்த கிராஸ் எடுங்க. இந்த சென்டரில் வந்து லைட்டாக அந்த ஷேப்பை வந்து பாயிண்ட்டாக இல்லாமல் லைட்டாக அப்படி எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிராஸ் பட்டியை வந்து கட் பண்ணிடலாம். இந்த கார்னரை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெண்டை வந்து லைட்டாக அந்த பட்டியினுடைய பெண்டு இந்த ஓரத்தை இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இப்படி தள்ளி 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தள்ளிட்டு லைட்டாக அப்படி அந்த பெண்டை வந்து பட்டி அகலமாக இருக்கிற அந்த ஷேப்பை வந்து அப்படி பெண்டு ஷேப் போட்டுட்டிங்கன்னா அந்த கிராஸ் பட்டியில் வந்து பட்டி வந்து போட்டிருக்கும் போது சுருக்கங்களாக இருக்காது. இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணிட்டோம். இப்போ இது பேக்கு. இப்போ நீங்கள் பட்டி வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்கில் நம்ம பேக் எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ஷேப் இதில் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்டை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த பொசிஷன் வந்து சரியாக வந்துடும். இதான் வந்து கிராஸ் பட்டி கட் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நீங்கள் கட்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிய வரும். இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.